வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில சிறுதானியங்களில் மிகவும் முக்கியமான இரும்புச்சத்து, நார் சத்து அதிகம் உள்ள கம்போட நன்மைகளையும், அதனோட சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாம ஒரு ஆரோக்கியமான உணவு எப்படி சமைக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இது. நம்ம சேனல்ல சிறுதானியங்கள வச்சு நிறைய ரெசிபி இருக்கு. தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். வாங்க சமைக்க போகலாம். கம்பு சிறுதானியங்களில் மிகவும் முக்கியமானதுங்க. நீங்கள் 30 வயதை கடந்தவங்க அப்படின்னா வாரத்தில் 2 முறையாவது கம்பை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. கம்பில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. கம்பு உணவு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காது. அதனால் உடல் எடை குறைப்பில் இது பயன்படுறதாக சொல்கிறாங்க. நார் சத்து அதிகம் என்பதால் மெதுவாக செரிமானமாகி குடல் ஆரோக்கியத்துக்கும் மலச்சிக்கலையும் தடுக்குது. இதய ஆரோக்கியத்தையும் இது பாதுகாக்குதுங்க. அரிசியை விட அதிக இரும்பு சத்தும் புரதம் கால்சியம் இருப்பதால் இரத்த சோகை எலும்பு பிரச்சனை உள்ளவங்க உங்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி கம்பை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தேவையான சத்துக்களை இது தருதுங்க. யாரெல்லாம் கம்பு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு சிறுநீரக கற்கள் பிரச்சனையோ இல்லை தைராய்டு பிரச்சனையோ இருந்தால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று இந்த கம்பு உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கம்பு வச்சு கம்பஞ்சோறு கம்பங்கூழ் மட்டுமே குடித்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கான கம்பு குருணை தான் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட கம்பு முழு கம்பாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு மிக்சியில் 1 பாதியாக அடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புரோக்கன் கம்பு குருணை கடைகளில் விற்கிது. அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கம்பு கடையில் வாங்கும் போது அதை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அது நல்லா இருந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில கம்பு குருணை கடையில் விற்கிறதுல கொஞ்சம் கல் தூசெல்லாம் இருக்கும். அது செக் பண்ணி பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 பாதியாக அடிச்சிருக்கணும். கொஞ்சம் பெரிய குருணையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக காய்கறிகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் அதுக்காக கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது காய்கறி வேணானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இதை சேர்த்திக்கலாங்க. நம்ம முதல்ல காய்கறிகள் எல்லாம் சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இந்தளவுக்கு காய்கறிகளும் இஞ்சி பூண்டு வெங்காயமும் சேர்த்து எடுத்துருக்கேங்க. இப்போது நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம முதல்ல காய்கறிகளை வதக்கி விட்டுடலாம். அதுக்காக ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பும் கடுகும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சீரகமும் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனும் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். கூடவே பெருங்காயத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா தாளிச்சு விடும் போதே நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் இது கூடயே இஞ்சி பூண்டு விழுது இடித்து வச்சுருக்கேங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்கள் ரெடிமேட் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் காட்டினேன்ல அந்தளவுக்கு எடுத்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு அரைவாசி வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. காய்கறி ரொம்ப நேரம் வதக்க வேணாம், நம்ம அரை பாதி தான் வதக்க போகிறோம். அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. காய்கறி வதக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு தான் எடுத்துருக்கிறேன். அது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி நல்லா சூடாகிற அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் இது வேகணுன்ற அவசியம் இல்லை, நல்லா கலந்து விட்டால் போதுங்க. நம்ம 1 கப் அளவுக்கு கம்பு குருணை எடுத்திருக்கோம். அதனால் நம்ம தண்ணி ஒரு 4½ கப் அளவுக்கு தண்ணி வேணுங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மியான தண்ணி எடுத்துடாதீங்க. 4½ கப்புலேருந்து 5 கப்பு வரையும் தண்ணி கரெக்டான தண்ணியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கம்பு குருணை நல்லா வேகுங்க. அதுக்காக தான் நான் 4½ கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுறேங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக விடலாம். நல்லா கொதி வர அளவுக்கு இது வேகணுங்க. உடனே எடுத்துட வேணாம், சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் வச்சு நல்லா கொதி வர அளவுக்கு வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம கம்பை மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நம்ம யூஸ்வலாகவே சிறுதானியங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒன்று ஊற வச்சு பயன்படுத்தணும், இல்லைன்னா நல்லா வறுத்துட்டு பயன்படுத்தணுங்க. நான் அதனால் குருணை தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால இதை ஊற வைக்கலாம் முடியாது.
அதனால் நல்லா வறுத்தெடுத்துக்கிறேங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரையும் நீங்கள் வறுக்கணும். மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம்ல, அந்த தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. காயோடு சேர்த்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வரணுங்க. இப்போ தான் நம்ம காயும் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட சரி பார்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருக்கிற குருணையை சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக வறுத்து தான் சேர்த்தணும், வறுக்காமல் சேர்த்துறாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேவுங்க கம்பு, இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். தண்ணி இன்னும் அதிகமாக தேவைப்படும். நம்ம சேர்த்துருக்க 4½ கப்பு தண்ணிக்கு நல்ல வறுத்த குருணை போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி இருக்கும் போதே மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இதனோட தண்ணி வந்து குறைஞ்சி வரணும். நடுவில் 1 தரம் 2 தரம் எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிக்கும். தண்ணி வந்து நல்ல கம்மியாகி வரணும், அந்தளவுக்கு வேகணும். இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதை வறுகடலை, கூடவே வந்து இஞ்சி பூண்டு 2 துண்டும், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு இது நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நிறைய கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கட்டி பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு சட்னியும் ரெடி பண்ணிக்கலாங்க, தயிர் சட்னி. அதுக்காக நம்ம தயிர் வந்து நல்ல கட்டி தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும், ரொம்ப புளிச்சிடக்கூடாதுங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு திருவன கேரட் எடுத்துக்கலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப அதிகம் சேர்த்துற வேணாம். உப்பும் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் மிளகுத்தூளே எனக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க, தயிர் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு இந்த 2 சட்னியும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விடணுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கிளறி விட்டால் தான் உங்களுக்கு கம்பு குருணை நல்லா வெந்து வருங்க. இந்த மாதிரி இருக்குது, தண்ணியாக இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது நீங்கள் கிளறிவிட இதனோட தண்ணி வந்து குறைஞ்சிட்டு வரும். இப்போ இனிமேல் வந்து நீங்கள் மூடி போட்டு இப்போதைக்கு வேக வைக்க வேணாம். இது அப்படியே ஓப்பன்லேயே வேக விடுங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், தண்ணி ரொம்ப குறைஞ்சி வந்துருச்சு. நீங்கள் இந்த சமயத்துலேயே சாப்பிடலாம், அப்படியே எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரணும் அப்படின்னா இது நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தடவை கிளறி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னா இதை ஒரு நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து சாப்பிடலாம். நான் இதே பக்கத்துலேயே சாப்பிட்டுவேன். ஒரு சில சமயம் நீங்கள் வந்து மூடி போட்டு ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல உதிரியாக இருக்கும். நம்மளோட கம்பு குருணை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ண 2 சட்னியும் செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு இந்த கம்பு குருணை ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட கமெண்ட்ஸையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.